நடிகை விஜயலட்சுமி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, தமிழ் சினிமாவை தாண்டி அரசியல் தான் ஞாபகம் வரும். ஏன்னா, அரசியல் வட்டாரத்தில் அடிக்கடி பேசப்படக்கூடிய பெயராக இருக்கக்கூடியது அப்படின்னா, அது விஜயலட்சுமி தாங்க. இப்போ விஜயலட்சுமி அவர்கள் வெளியிட்ட மாதிரி ஒரு சில வீடியோவானது வெளியாகி இருக்கு. அது உண்மையிலே அவங்க தான் வந்து வெளியிட்டாங்களா? ஏன் அவங்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் வந்துச்சு? அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு நடிகையா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் வந்து பெருசா தெரியலங்க. எப்போ அரசியல் வட்டாரத்தில அவங்க வந்து அடிக்கடி வந்து பேசப்பட்டாங்களோ, அப்போலேருந்தே அவங்களுக்கு ஒரு தனி டிமாண்ட் இருக்கு. ஸோ அவங்க இப்போ இந்த மாரி பேசுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நடிகை விஜயலட்சுமி அவங்க ரொம்பவே கோபத்தோட, த்ரிஷாவுக்கு பதிலா நீங்க இப்படி வந்து பண்ணிட்டீங்களே, த்ரிஷாவுக்கு சப்போர்ட் பண்றதா நெனச்சு, என்னை இந்த மாரி அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய சீமான் தொடர்பா தான் நெறைய விஷயங்கள அவங்க வந்து பேசியிருந்தாங்க. அதாவது கடந்த காலத்தில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், கருத்துக்களாக இருக்கட்டும், குற்றச்சாட்டுக்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சீமான் மேலே தான் வச்சுருந்தாங்க. இது மிகப்பெரிய அளவில் விவாதத்தையே வந்து ஏற்படுத்தியிருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இனி என்னுடைய ஆதரவு சீமானுக்கு தான் அப்படின்னு விஜயலட்சுமி வந்து பேசியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வேகமாக இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ எப்படி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எ சீமான் மேலே குற்றச்சாட்டுகளுக்கு மேலே குற்றச்சாட்டுகள், அதாவது குறைகளை வந்து அடுக்கிட்டே போனவங்க, திடுதிப்புன்னு எப்படி இனிமேட்டுக்கு நான் சீமானுக்கு தான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உண்மையிலே விஜயலட்சுமி தான் வெளியிட்டாங்களா? இல்லை ஏதாவது பழைய வீடியோவா? யாராவது எடுத்து மாற்றி எடிட்டிங் பண்ணி, ஏதாவது ஒன்று பண்ணி போட்டுட்டாங்களா? அப்படின்ற ஒரு சந்தேகமும் இப்போ எல்லாருக்கும் இருக்குங்க. இருந்தாலுமே கூட என்ன அதில் பேசியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஸோ அதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதில் விஜயலட்சுமி என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இனி சீமானுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எழுதி வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை நான் கரெக்டாக ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். வரக்கூடிய இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் வந்து ஆலங்குளம் தொகுதியில் வந்து போட்டியிட போகிறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து அதில் போட்டியிட்டாருன்னா என்னுடைய ஃபுல் சப்போர்ட்டுமே அவருக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை அவர் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னா, விஜயலட்சுமி உண்மையிலே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு வீடியோவை சோசியல் மீடியாவில் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் வந்து எழுந்திருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, சீமானுக்காக இவங்க ஏன் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? சீமானுக்காக இவங்க மாறிட்டாங்களா? அப்படின்னு எல்லாருக்குமே வந்து இன்னொரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா, எப்போதுமே வந்து சீமானுக்கு எதிரா பேசக்கூடியவங்க, சீமான் எது செஞ்சாலுமே தப்பு, இதெல்லாம் வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க, திடீர்னு அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. ஸோ இனி என்னுடைய சப்போர்ட் அவருக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் சொன்ன மாதிரியே அவரும் அவர் கட்சியினரும் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இதுவரைக்கும் விஜய் அண்ணா அப்படின்னு அவருக்காக நான் வீடியோ வெளியிட்டு இருந்தேன், வீடியோ போட்டுட்ருந்தேன். ஆனால் அண்ணாவுடைய ரசிகர்கள் நீங்கள் என்னையே வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க, த்ரிஷாவுக்காக என்ன இழுத்து நீங்கள் கேவலப்படுத்துகிறீங்களா, இது என்ன வகையில் நியாயம் அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி சைட்லேருந்து ஒரு கேள்வியானது எழுந்திருக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போனால் விஜய் ரசிகர்கள் ஏதோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தெரியுது. அவங்க என்ன பண்ணாங்க, ஏன் வந்து திடீர்னு வந்து விஜயலட்சுமி இப்படி மாறினாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பரவாயில்ல, ஏதோ நடந்தது நடந்து போச்சு பண்ணிட்டீங்க. ஆனால் த்ரிஷாவுக்காக நீங்கள் என்னை வந்து கேவலப்படுத்தணும்னு நினைச்சது ரொம்பவே தப்பு. இனி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், என்னுடைய சப்போர்ட் ஃபுல்லாகவே சீமானுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல, பண்ணட்டுமே, சீமானையும் தான் ஒரு தடவை வந்து கொண்டு வரட்டுமே, ஆட்சியில் அவரும் தான் இருக்கட்டுமே, அவரும் என்ன தான் செய்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம், அவர் முதல்ல ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோவில் விஜயலட்சுமி வந்து பேசின மாதிரி ஒரு வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து வைரலாக வந்து போயிட்டுருக்குங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய குழப்பம். சொல்லப்போனால் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு குழப்பத்தை தான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா நேற்று வரைக்கும் விஜய் விஜய்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு எப்படி சீமானுக்கு வந்து ஆதரவு கொடுக்க முடியும்? இந்த கேள்வி வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தட்டுமே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாகவே வந்து மாறி இருக்கு.
ஸோ விஜய்க்கு ஆதரவா இவங்க வந்து வீடியோ வெளியிடுறாங்க. ஆனா, இப்ப திடீர்னு பார்த்தா சீமானுக்கு ஆதரவா வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாரா இருந்தாலும் சரிங்க, ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்க வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு மட்டும் பண்ணிட்டு போ வேண்டியது தானே. எதுக்கு நீங்க இங்கேயும் பண்ணிட்டு, அங்கேயும் பண்ணிட்டு, இருக்கிறவங்க எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டு போறீங்க? ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரசிகைகள் இருப்பாங்க. அ அவங்கள மட்டும் தான் பிடிக்கும். அவங்களுக்கு மட்டும் தான் எல்லா நல்லதும் நடக்கணும்னு நினைப்பாங்க, நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு வேளை நினைக்கக்கூடியவங்களா இருந்தா, உங்களுக்கு யார பிடிக்குதோ நீங்க அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு போ வேண்டியது தான். எதுக்கு 10 நாள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? மீதி 10 நாள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அப்ப பார்க்கக்கூடியவங்கள என்ன மாரி நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா விஜய்க்கு ஆதரவா நீங்க வீடியோ வெளியிட்ட போது, எந்த அளவுக்கு வந்து இருந்தீங்க அப்படின்றது தெரியும். இப்போ நீங்க திடீர்னு சீமானுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது, கேள்வி வரதானே செய்யும். அந்த கேள்விக்கான பதிலையும் கண்டிப்பா அவங்க கொடுத்து தான் ஆகணும். இந்த கேள்வி எப்போ வந்துச்சோ, இந்த வீடியோ எப்போ வெளிய வந்துச்சோ, அப்போலேருந்தே வந்து நெறைய குழப்பங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவே வந்து சரியாவே பார்க்கல. மேலோட்டமா பார்த்துட்டு, எல்லாம் வந்து கருத்துக்கள் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா போய் பாருங்களேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். ஒரு சிலருக்கு இந்த வீடியோ வந்து சரியா பார்க்காதனால சொல்றேன். இந்த வீடியோவுல வந்து பேசுனது விஜயலட்சுமி இல்ல அப்படிங்கிற மாரி வந்து ஒரு சிலர் சொல்றாங்க. ஏன்னா, யாரோ ஒருத்தங்க இந்த வீடியோவ எடுத்து எடிட் பண்ணி, கட் பண்ணி இந்த மாரியெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மதானா அப்படின்றது யாருக்கும் தெரியல. சொல்லப்போனா நடக்கிறது உண்மையா? பொய்யா? நடக்கிறது நிஜமா? மாயையா? அப்படின்னு கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த மாரி யாராலயும் யூகிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இப்ப இந்த விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது குறித்து ஒரு விளக்கம் வரணும் அப்படின்னா, கண்டிப்பா அது விஜயலட்சுமி சைட்ல இருந்து மட்டும் தான் வர முடியும். அப்படி ஒரு வேளை விஜயலட்சுமி வந்து விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையோ, இந்த குழப்பமோ கண்டிப்பா வந்து சால்வ் ஆயிடும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ ரசிகர்களோட நாமளும் சேர்ந்து காத்திருக்கலாம். என்ன பதில் அவங்க வந்து கொடுக்க போறாங்க, அவங்க தரப்புல இருந்து. என்ன அவங்க வந்து பாதிப்படைஞ்சாங்க? ஏன் வந்து விஜய் அவங்க மேல இவங்களுக்கு இவ்ளோ கோவம்? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா விஜயலட்சுமி பேசுறதுலேருந்தே நல்லா தெரியுது, நான் சீமானுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு. ஏன் அவங்க சொல்றாங்க? இந்த வீடியோவ வந்து கரெக்ட்டா ஏன் ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு அவங்க வந்து வெளியிட்டிருக்கணும்? இது எல்லாமே இப்போ யோசிக்கிற மாரி தானே இருக்கு. ஆலங்குளம் தொகுதியில சீமான் வந்து போட்டியிடுறாரு அப்படின்ற விஷயம் இன்னும் பெருசா வெளிவரவே இல்ல. ஏதோ ஒரு யூகத்தின் பேர்ல யாருக்கோ தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவங்களே வந்து மாத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா விஜயலட்சுமி சைட்ல இருந்து நல்ல ஒரு ர தெளிவான ஒரு வீடியோ வரும். அதுவரைக்கும் நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை உண்மையிலேயே விஜயலட்சுமி தான் இந்த வீடியோ போட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, மறக்காம வீடியோ கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி அரசியல் சார்ந்த நிறைய அப்டேட்ஸ நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே சீமான் அவர்கள் தான் இந்த தொகுதியில வந்து போட்டியிட போறாரு அப்படின்னா, யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்ல சந்திக்கலாம்.